வந்துட்டா போல இருக்கு. குனிய கூடாது. வெயிட்ட தூக்க கூட நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் என் பேக் எடுத்துக்கிறேன். வேலைக்காரனோட எப்படி ரகசியமா பேசிட்டு வரான்னு. நல்லா இருக்கீங்களா அத்தை? கஷ்டமா இருந்துச்சுமா. அமைதியாவே நிக்கிற ஏன்னு கத்திட்டு வருவா இல்லைங்கய்யா, நினைக்கிறேன். அது சரியில்லையா? நல்லாதான் இருக்கேன். இல்ல அத்தை, அதான் டயர்டா இருக்காரு. இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க. இருந்தாதான் இந்நேரத்துக்கு அவளே சொல்லிருப்பாளே. ஏதோ கொஞ்ச நாளைக்கு தள்ளி போயிருக்கான். என்கிட்ட சொல்லிட்டா. உள்ள போலாம் வாங்க. உன் மொழியே ஒண்ணும் சரியில்லையடா. என்னாச்சு? என்ன பாண்டியன் நானா? நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை தப்பா இருக்குடா. முடியும், கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடுங்கய்யா. அதேதான் மாப்பிள்ள. எடுத்துட்டு போய் உள்ள வைடான்னா. ஐயா ஐயா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. சும்மா தூக்கி வைக்கிறேங்கிற செய்யணும். தூக்குடா நல்லா. இப்படி வாங்கன்னு சொல்றேன்ல. சென்னையில இருந்து வந்தாரு. வரும்போதே அசதியா இருக்கிற போட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அசதியா வந்தீங்க. உடம்பு சரியில்லாம மாட்டீங்களா? கீழே வச்ச தொலைச்சிருவேன். தோ சக்கரண்ண வந்துட்டாரு. அவரு பாத்து பாரு. செய்யுங்க சின்ன தம்பி. சின்னம்மா சொல்றாங்க போட சொன்னேன். இப்ப என்ன? இந்த மூட்டையெல்லாம் எடுத்து வேலை செய்யற 2 பேரும் அழைச்சிட்டு வந்து உங்க ரூமுக்கு போங்க. இருந்தா என் வீட்டுக்காரரோட சொல்ல மீறி அப் குடுக்குற இடம். அவனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாச்சியார்னு சொன்னாங்களோ அண்ணில இருந்து எல்லாமே மாதிரி துளசி கையில மொத்த கண்ட்ரோலும் போன மாதிரி தான் இருக்கு. நம்மனால அவளோ எதுவுமே பண்ண முடியலையே. அம்மா பேசுறதெல்லாம் வேலைக்கே ஆவாதுங்க. நாம என்ன சொன்னாலும் நம்ம வாயதான் மாயாஜாலெல்லாம் பண்ணி நாச்சியார் அண்ணிய மயக்கி வச்சாலும் அதத்தான் சரின்னு ஏத்துக்கிட்டு நம்மள எல்லாம் திட்டுறாங்க. சரிதான்ப்பா, எல்லை மீறி போறான். துளசி ரூமுக்குள்ள சின்ன தம்பி போகவே மாட்டான். டீமா போறான். அதுக்குறதெல்லாம் பார்த்தா அம்முன்னு ஒருத்தி நிஜமாவே இருக்காளான்னு சந்தேகமா இருக்கு. பேசி வச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் மேலே நமக்கு சந்தேகம் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. வேலை சொன்னது கூட துளசியால தாங்கிக்க முடியலனா தம்பி இருக்கான்னு இதுலயும். ஆனா ஒரு ஆதாரத்தோட அவங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்ச பேரையும் சுட்டு தள்ளறத பார்த்தாலே எனக்கு அப்படியே